இதை அடிச்ச இந்த ஆட்கள் வந்து ஒரு சாதாரண மனிதரா இருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாளியா இருப்பான். இல்ல கொடூர ஒரு சைக்கோபேத் தான் இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபட முடியுன்றாங்க. அப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு விசாரணை மையம் ஒரு இல்லீகலாக ஒரு கேஸ் வந்து ஒரு காவல் நிலையத்துல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இல்லீகலா வந்து ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. அவன வந்து ஒரு வண்டியில கூட்டு போக முடியுது. அந்த வண்டியை ஏற்பாடு பண்ணி செய்ய சொன்னது எஸ்பி, டிஎஸ்பி எல்லாரும் ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. கூப்பிட்டு போய் அடிச்சு அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. ரொம்ப தெளிவாக அதுல இருக்கு. அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவன் சில நேரங்கள்ல இந்த இது வந்து அடிக்கும் போது அந்த ஷாக்கிங் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு முறை அடிக்கும் போது அந்த ஷாக்கினுடைய விளைவு இந்த ரிப்போர்ட்ல தெரியுதுன்றாங்க. அந்த வலியினுடைய ஷாக்கிங்குடைய விளைவு வந்து ரிப்போர்ட்ல தெரியுதுன்றாங்க. அவன் வந்து அந்த தம்பி வந்து நாக்கையும் கடிச்சிருக்கிறான். அந்த அது அது அதெல்லாம் என்னன்னாக்க இது இந்த தாக்குதல் இந்த உடம்புல வாங்கின இந்த அடி வந்து தன்னை அறியாமலேயே அந்த நாக்க கடிக்கிற விஷயங்களா இருந்திருக்கு. சிகரெட் வந்து தழும்பு இருக்கிறதுன்றதையும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுது.